ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இதுக்கு முன்னாடி என் சேனலை பார்த்துருக்க மாட்டீங்க. நான் ஆரம்பித்தே கொஞ்சம் மாதம்தான் ஆகுது. ஓகே, என் சேனலுக்கு ரொம்ப கம்மி சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைன்னே வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு கம்மி. நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஓகே, இது என்ன சீரீஸ்னால் ஜிடிஎஃப்ஐ சீரீஸ். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த சீரீஸ் போடுறேன். எதுக்காகனா நான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்க. சரி, ஓகே. அடுத்த போட போகிற சீரீஸ் மைன்கிராஃப்ட் ஹலோவின் சீரீஸ் போட போகிறேன். அது நீங்கள் பாருங்கள். மற்றதெல்லாம் நான் அந்த சீரீஸில் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், அப்புறம் புரியும். ஓகே, ஃப்ராங்க்லினோட கராஜ்லேருந்து கிளம்புறோம். இந்த டீம் நம்ம இந்த சீரீஸில் என்ன பண்ண போகிறோன்னா சேலஞ்சஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஜிடிஎஃப்ஐ சேலஞ்சஸ். யாரெல்லாம் என்ன பண்ணோன்னு சொல்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணிடலாம். ஆக்சுவலி நான் இது யாரும் கமெண்ட் பண்ணதுனால நானே ஒரு இது வச்சுருக்கேன். ஓகே, நான் அது சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் மற்றதெல்லாம் என் சேனலில் போய் செக் பண்ணுங்கள். ஷேடோ ஃபைட்லாம் கொஞ்சம் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸ் மாதிரி, அதுவும் செக் பண்ணுங்கள். ஷேடோ ஃபைட் சீரீஸு அது நான் முடிச்சிட்டேன். ஓகே, கிளம்பலாம் வாங்க. நான் போகிற போக்கில் அந்த சேலஞ்சை சொல்கிறேன். முதல்ல நம்ம ஒரு பாயிண்டில் போய் நின்றுக்கலாம். இந்த பைக்கு டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நான் இந்த பைக்கை இப்போ தான் ஒரு ஷோரூம்லேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் மாடிஃபைலாம் பண்ணி வச்சுருக்கேன் கராஜில் வச்சு. இருங்க, ஒரு பாயிண்டில் போய் நின்றுக்கிறேன். முதல்ல எந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்கும்? இருங்க, கொஞ்சம் தூரம் போகிறேன். ஓகே, இந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இருக்க இடத்துலேருந்து ஒரு எண்டை சூஸ் பண்ணிப்போம். ஓகே, இந்த எண்டே ஓகே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நம்ம இருக்க இடத்துலேருந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்கிறதுலேயே இந்த மோசமான பைக்கை வச்சு எவ்வளோ தூரம் எவ்வளோ மினிட்ஸில் போக முடியுதுன்னு பார்க்கலாம். ஓகே, மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் போய் மொபைலில் டைமர் ஆன் பண்ணிட்டு வரேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். 10 செகண்ட்ஸ் ஆன் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. கடைசியில் எவ்வளோ மினிட்ஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு இதை விட யாராச்சும் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பேரை கமெண்ட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணுறேன். வாய்ஸ் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஒரு குழந்தைத்தனமாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை ரெக்கவர் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை ஆன் பண்ண போகிறேன். ஒரு நிமிஷம் மொபைல் எடுத்துட்டேன், ஆன் பண்ணிட்டேன். ஓகே, 3, 2, 1 கோ ஸ்டார்ட். கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பைக் நல்லா ஸ்பீடு போகுது. அது 30. நான் உங்களுக்கு இந்த ஸ்பீடோட மீட்டரோட காட்டுறேன். இப்போ நான் பேச டைம் இல்லை. இப்போ என்னாயா இது? வருங்க இங்கே. அதாவது இந்த ஜிடிஎஃப்ஐ ஆல்ரெடி எல்லாரையும் முடிச்சு டெலீட் பண்ணிட்டேன்னா, அதனால் இதோட மேப்பு எல்லாமே மறந்து போச்சு, எந்த வழி எந்த பக்கம்னு. இன்னொன்று ஐடி வேறு டெலீட் ஆனதுனால நான் முதலேருந்து விளையாடி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அதுதான் விடுங்க. அடுத்தாட்டி ஆன்லைன் சீரீஸ்லாம் இந்த ஆஃப்லைன் சீரீஸ் முடிஞ்சக்கப்புறம் தான். இதோட முக்கியமான விஷயம், 3 தடவைக்கு மேலே விழுந்தனா இந்த சேலஞ்ச் பிளாஸ்டட். ஒருவேளை இந்த வாட்டி பிளாஸ்ட் ஆகிடுச்சுன்னா நான் செகண்ட் ட்ரைன்னு எபிசோட் 1 அது ஒரு எபிசோடாக தனியாக கண்டினியூ ஆகும். ஆனால் நான் கண்டிப்பாக அந்த டாஸ்க்கு முடிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு டைமு நான் எத்தனை டைம் விடுறேன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி நான் இந்த சேலஞ்சு பிளாஸ்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். முக்கியமாக ரேட்டிங்ஸ் தான் முக்கியமாக பண்ணணும். நான் அதுதான் எதிர்பார்ப்பேன். ஷேடோ ஃபைட் சீரீஸ்லேயும் அதுதான் நான் எதிர்பார்த்தேன். ரேட்டிங்ஸ் யாருமே பண்ணல. எனக்கு சத்தியமாக புரியல. இப்போ நான் எதில் இடித்து மோதினேன்? நல்ல வேலை ஃப்ராங்க்லின் தலை தெரிச்சிருக்கோம், ஹெல்மெட் போட்டதுனால தப்பிச்சிட்டான். ஆனால் பாவம் ஃப்ராங்க்லின். ஜிடிஎஃப்ஐ இந்த கேமை ரிலீஸ் பண்ணதுலேருந்து எத்தனை பேர் இந்த கேரக்டர் வச்சுட்டு எத்தனை எலும்பு உடச்சிருப்பாங்களோ. சரி விடுங்கோ, அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. கேம்லாம் ஜஸ்ட் எஸ்எஸ்எஸ் பாயிண்ட்டு ரீச் பண்ணிட்டோம்.
இல்லை, இது கணக்கில் வராது, சுத்தமாக வராது. கரெக்டாக பாயிண்ட்டை ரீச் பண்ணக்கப்புறம் தான் விழுந்தோம். ஸோ 2 டைம்ஸ் விழுந்திருக்கோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்குள்ளே ஓகே. நெக்ஸ்ட்டு நான் சேலஞ்ச் பண்ணல, நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் பண்ணலாம். ஸோ இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். ஓகே, இந்த சீரீஸ் முடிஞ்சோடனே கண்டிப்பாக நான் ஒரு ட்ரீம் ப்ளே பண்ணுவேன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.